வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து நியூ சமச்சீர் புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி போன கிளாஸில் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு கிளாஸ்லேயும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா ஃபயர் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ண கற்றுக்குறாங்க அப்படின்றது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த இன்வென்ஷன் வந்து அவங்க இன்றைக்கி என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வீல் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் சேர்ந்த பீப்புள் வந்து அடுத்த இன்வென்ஷன் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா வீல் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்கில் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் வச்சு இந்த ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் இன்வென்ஷனான வீல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோன்னா இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க இந்த மாதிரி வீல் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்வென்ஷன் ஆஃப் வீல், ஸோ ஹியூமன்ஸால் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புளால் கண்டுபிடிச்ச அந்த வீல் இன்வென்ஷன் வந்து ரொம்ப ஒரு ஃபோர்மோஸ்ட் இன்வென்ஷன். ஃபோர்மோஸ்ட்னா முதன்மையானது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு இன்வென்ஷன், சயின்டிஃபிக்கான இன்வென்ஷன் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த வீல் இன்வென்ஷன் தான். ஸோ எப்படி இந்த மாதிரி வீல் வந்து இன்வென்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அதாவது அந்த பீப்புள் வந்து மலையிலேருந்து ஸ்டோன்ஸ் வந்து உருண்டு வரதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அது எப்படி உருண்டு வருது அப்படின்றத பார்த்து தான் அவங்களுக்கு இந்த மாதிரி வீல் வந்து செய்யணும், ஸ்டோன்லேருந்து வீல் வந்து செய்யணும் அப்படின்ற ஐடியா வந்து அதுலேருந்து தான் வந்து கிடைக்கிது. ஸோ இப்படி தான் முதல் இன்வென்ஷனான ஒரு ஃபோர்மோஸ்ட் இன்வென்ஷனான வீல் இன்வென்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள். அடுத்து என்ன கற்றுக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா பாட் மேக்கிங். ஸோ வந்து பாட்ரிஸ்லாம் வந்து மண்பானைகள்லாம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அந்த ஹியூமன்ஸ் வந்து எப்படி கற்றுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா பாட் வந்து செய்கிறதுக்கு எப்படி கற்றுக்குறாங்கன்னா கிளேலேருந்து தான் செய்யணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வீலோட இன்வென்ஷன், வீல் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த வீல் வச்சு பாட் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்றத அதையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த செஞ்ச பாட்டை வந்து வீல் மூலமாக செஞ்ச அந்த பாட்டை வந்து பர்ன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பர்ன் பண்ணுறது மூலமாக அந்த பாட்டு நல்லா இன்னும் வந்து ஸ்ட்ராங்கராக வந்து ஆகுது. ஸோ அப்புறம் அந்த பாட்டரிஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கலர்ஸ்லாம் வந்து கொடுத்து அதுக்கு வந்து டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கலர் டைஸ் வந்து எங்கேருந்து எடுக்க கற்றுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா ரூட்ஸ்லேருந்து, லீவ்ஸு, பாக்ஸ்லேருந்துலாம் வந்து அதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை அரைச்சி அதிலேருந்து சாறு எடுத்து தான் வந்து இந்த கலர் டைஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கலர் டைஸ்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ராக் பெயிண்டிங்ஸ்லேயும் இந்த கலர் டைஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் கலர் டைஸ் வந்து இந்த ஹண்டிங் சீன், ஸோ மென்னும் உமனும் வந்து அந்த ஹண்டிங்கில் வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த மாதிரி கலர் டை யூஸ் பண்ணி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பாட்ரிஸ்லாம் வந்து இன்வென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் வந்து கேவ்ஸில் வந்து ட்ரா பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஹியூமனிட்டியோட ஃபஸ்ட்டு ஆர்ட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி கேவ்ஸில் பெயிண்ட் பண்ணி வைக்கிறது தான் அதை ஃபஸ்ட்டு ஆர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸு, ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த ராக் பெயிண்டிங்ஸில் வந்து அதை ஃபுல்லாத்தையும் வந்து அந்த லாங்குவேஜில் யூஸ் பண்ண தெரியாதனால ஆர்ட் மூலமாக, ஸோ ட்ராயிங்ஸ் மூலமாக வந்து காமிச்சிருக்காங்க இந்த ராக் பெயிண்டிங்ஸில். ஸோ ராக்ஸில் வந்து அப்படியே பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி கலர் டைஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஏஷியன்ட் ராக் பெயிண்டிங். ஸோ ஏஷியன்ட் ராக் பெயிண்டிங் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் நிறைய ராக்ஸில், கேவ்ஸ்லலாம் வந்து இந்த ராக் பெயிண்டிங்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் வாழ்ந்த அந்த பெயிண்டிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்கிறத நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா நிறையா கேவ்ஸ்லேயும் ராக்ஸ்லேயும் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ராக் பெயிண்டிங்ஸ் மூலமாக நம்ம சில பாஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ண முடியுது. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தோன்னா 750 கேவ்ஸில் 500 கேவ்ஸில் வந்து பெயிண்டிங்ஸ், இந்த ராக் பெயிண்டிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இன்னும் நிறையா கேவ்ஸில் வந்து கண்டுபிடிக்காமலே வந்து வச்சுருக்காங்க, அன்டிஸ்கவரபுளாக வந்துருக்குது. ஸோ அப்போ அந்த ராக் பெயிண்டிங்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஹண்டிங் பிக்சர்ஸ், மேலும் ஃபீமேல்ஸும் வந்து ஹண்டிங் பண்ணுற அந்த பிக்சர்ஸ் வந்துருக்குது, டான்ஸிங் பண்ணுற பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் குழந்தைங்கள்லாம், சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுற அந்த பிக்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த கேவ்ஸில். ஸோ இப்படி தான் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் வந்து இந்த ராக்ஸில் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ பார்த்தோன்னா நிறையா நம்மளோட ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புளோட மெயின் ஆக்குபேஷன் என்ன இருந்துச்சு, ஹண்டிங்காக தான் வந்து இருந்துச்சு. அப்போ மவுண்டைன் ஏரியாஸில், ஃபாரஸ்ட்டில் ஃபுல்லாக ஹண்டிங் வந்து பண்ணி லார்ஜ் ஸ்கேல் லெவலில் ஹண்டிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அனிமல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அதாவது அழியிற தருவாய்க்கு வந்து போயிடுது. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கரெக்டாக உணவு கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி மீட் வந்து கிடைக்காதனால அவங்க எதை தேடி போக ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நோக்கி வந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஃபுட்டுக்கு. ஸோ அப்புறம் தான் என்ன டெவலப் ஆகுன்னு பார்த்தோன்னா நொமேடிக் லைஃப்லேருந்து செட்டில்டு லைஃப்க்கு அவங்க வந்து மாறுறாங்க. ஸோ அப்போ இத்தனை காலமாக பல நியூட்ராண்டுகளாக வந்து அவங்க இந்த நொமேடிக் லைஃப், நாடோடிகளாக அந்த ஃபுட்டை தேடி ஒவ்வொரு பிளேஸுக்கும் வந்து போயிட்டே இருந்த நாட்கள் வந்து மாறி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா செட்டில்டு லைஃபுக்கு வந்து மாறுறாங்க. அப்போ அவங்க தான் வந்து வேர்ல்டு இயர்லியஸ்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் சேர்ந்தவங்கள தான் வந்து சொல்கிறோம்.
ஸோ அப்போ எப்படி இந்த மாதிரி ஃபார்மிங் வந்து அதாவது இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா, ஸோ அவங்க அந்த ஃப்ரூட்ஸு, நட்ஸு இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு அதில் கிடைக்கக்கூடிய அந்த சீடை வந்து சாயிலில் வந்து போட்டுடுறாங்க. ஸோ அப்படி சாயிலில் வந்து போட்டதுக்கப்புறம் அப்போ மழை வரும்போது அந்த சாயில் வந்து அந்த சாயில் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, அந்த சாயிலிருந்து அந்த சீட்லேருந்து செடி வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ அந்த சீடை வந்து பூமிக்குள்ளே போட்டுடுறாங்க, சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுறாங்க. அப்படி தூக்கி போடும்போது அது பூமிக்குள்ளே போயிட்டு அந்த சீடு வந்து பூமிக்குள்ளே போயிட்டு ரெயின் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அந்த சீட்லேருந்து செடி வளர ஆரம்பிக்குது. ஸோ அதுலேருந்து அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க, என்ன கற்றுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த பிளான்ட் வந்து எப்படி வளருதுன்னா, இந்த ஒரு சீடில் இருந்தால் அந்த பிளான்ட்ஸ் வந்து வளருது, அதுலேருந்து தான் நிறையா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இது மூலமாக. ஸோ அப்போ இந்த சீட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரிவர் பெட்ஸை ஒட்டி, அதாவது ரிவர் சார்ந்த அந்த பகுதிகளில் வந்து சீட்ஸ் வந்து விழுந்துச்சு அப்படின்னா அப்போ இன்னும் வேகமாக வந்து வளர ஆரம்பிக்குது. அந்த சீட்ஸ் எல்லாம் செடிகளாக வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ பொதுவாக பிளான்ட்ஸ் வந்து எப்போ எந்த இடத்துல வந்து ரொம்ப வேகமாக வளருதுன்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, வாட்டர் ஃபெட் ஏரியாஸில், அதாவது ரிவர் பெட் அந்த மாதிரி இடத்துல வந்து வாட்டர் சம்மந்தப்பட்ட இடத்துல அதிகமாக வேகமாக வந்து இந்த செடிகள் வந்து வளர்கிறத வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி அலுவியல் சாயில் வந்து இந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு மற்ற சாயிலை கம்பேர் பண்ணும்போது அலுவியல் சாயில் வந்து நல்லா பிளான்ட் வளர்கிறதுக்கு மோர் சூட்டபிளான சாயிலாக வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அலுவியல் சாயில்லாம் வந்து தெரியாது. பட் ஆனால் இந்த ரிவர் கரையோரம் இருக்கக்கூடிய அந்த மண் எல்லாமே வந்து அலுவியல் சாயில் தான். ஸோ அந்த டைப் ஆஃப் அதனால தான் அந்த கரையை ஒட்டியே வந்து எல்லோரும் அந்த சிவிலைசேஷன் எல்லாம் டெவலப் பண்ணதுக்கு காரணமே அதுதான். ஸோ அந்த ஆத்தங்கரையோரமே வந்து அவங்க மக்கள் எல்லாமே வாழ்ந்ததுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த சாயில் தன்மை வந்து பிளான்ட் டெவலப்மெண்ட் அதிகமாக வந்து கொடுக்கறனால எல்லாருமே வந்து ரிவர் ஒட்டி தான் வந்து வாழ்ந்தாங்க. ஸோ அப்போ இந்த நாலேஜெல்லாம் தெரிஞ்சதுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. செடிகள்லாம் வந்து ப்ராப்பர் மேனரில் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் வளர்க்குறத வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிளான்ட்டாக வளர்க்குறத விட்டுட்டு நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து ஒவ்வொரு மரமாக வளர்க்குறத விட்டுட்டு மொத்தமாக எப்படி நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து வளர்க்குறது அப்படின்ற அதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அக்ரிகல்ச்சரும் ஃபார்மிங்கும் வந்து நம்மளோட வேர்ல்டில் வந்து வர்றதுக்கு காரணமே ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் தான். ஸோ அதுக்கப்புறம் அனிமல்ஸ்லாம் வந்து வளர்க்க கற்றுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி அந்த அனிமல்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்மிங்கை வந்து பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த விஷயங்களையும் வந்து தெரிஞ்சு நிறையா வந்து உற்பத்தி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சன், ஸோ வந்து காளை மாடுகளை வந்து ப்ளவ் பண்ணுறது, உழுகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த காளை மாடுகள் வந்து பார்த்தோன்னா இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுற வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செய்ய ஆரம்பிச்சனால அவங்களுக்கு இன்னும் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகுது. ஸோ ஹண்டிங் பண்ணதை விட இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் மூலமாக கிடைச்ச அந்த லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தோன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டாக வந்து இருந்துச்சு. ரொம்ப நல்லா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹண்டிங் பண்ண அந்த லைஃப்பை விட இந்த லைஃப் வந்து நல்லா செட்டிலபிளான லைஃபாக வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த அக்ரிகல்ச்சரை ஃபாலோ பண்ணனால அவங்களுக்கு ஒரு செட்டில்டு லைஃப் வந்து கிடைக்கிது. ஒரு பிளேஸில் செட்டில் ஆகி நல்ல லைஃப் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த செட்டில்மெண்ட் ஆனனால அடுத்த ப்ராப்ளம் என்ன வருதுன்னு பார்த்தோன்னா, குக்கிங்க்கு, ஸ்டோரேஜுக்கெலாம் வந்து பாத்திரங்களும் வெசல்ஸ்லாம் வந்து தேவைப்பட ஆரம்பிக்குது. இப்போ அதை வந்து எப்படி சரிப்படுத்திக்கிறாங்கன்னா, அந்த பாட்டர்ஸ் வீல் மூலமாக ஃபயர் வச்சு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து பாத்திரங்கள் எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்வென்ஷன் ஆஃப் ப்ளவ், ஸோ வந்து இந்த உழுகுறதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அதனால வந்து இன்னும் ஃபார்மிங் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறது இன்னும் வந்து ரொம்ப நிறைய டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபார்மிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இந்த லேண்டை வந்து நல்லா கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த ஷ்ரப்ஸு, செடிகள், முட்கள் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக பர்ன் பண்ணிக்கிறாங்க. பர்ன் பண்ணிவிட்டு அந்த லேண்டை ஃபுல்லாத்தையும் வந்து உழுது விட்டுறாங்க. ஸோ அதுக்கு மேலே தான் வந்து இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபார்மிங் ப்ராக்டிஸ் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது நம்மளோட ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேருந்து. ஸோ அப்போ அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி ஃபுல்லாக வந்து டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம், ஸோ ஒரு சாயிலே வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணிகிட்டே வந்துருக்க முடியாது. ஸோ அப்போ அதோட ஃபர்டிலிட்டி, அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி தன்மை வந்து குறைஞ்சதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணது அவங்களோட ஃபுட் ரெக்குயர்மெண்ட்டுக்காக தான், சாப்பாட்டுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாங்க இந்த அக்ரிகல்ச்சர். அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வந்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து எப்போ யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஹார்வெஸ்ட் பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பீரியடில் வந்து அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாப்பாட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஃபுட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, ரிவர் சைடில் இருக்கக்கூடிய அந்த லேண்டு தான் வந்து ஃபார்மிங்க்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, பெர்மனெண்ட்டாக இந்த ரிவர் சைடில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட்லேயே தான் வந்து வாழணும், வீடு கட்டி அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்து போயிட்டு இருந்தாலும் அவங்க ஹண்டிங் பண்ணக்கூடிய அந்த
ப்ராசஸையும் வந்து விடுறது கிடையாது. ஸோ ஹியூமன்ஸ் வந்து இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் வந்து இந்த ஹண்டிங் பண்ணக்கூடிய ஸ்கில்லை வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ நிறைய பெட்டர் வேஸில் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி இந்த ஹண்டிங் ப்ராசஸை வந்து ரொம்ப ஸ்கில்டாக வந்து ஹண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஏதாவது அனிமல்ஸ் வந்து போயிருக்கு அப்படின்றத மோப்பம் பிடிச்சி அது வந்து அந்த அனிமலை வந்து ஃபாலோ பண்ணி அது மூலமாக அவங்க ஹண்டிங் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா டாக் ரொம்ப வந்து ஹண்டிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் வந்து வளர்த்த ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் அனிமல் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த டாக்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் டாக்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வேறு என்னென்ன அனிமல்ஸ்லாம் வளர்க்குறாங்கன்னா ஹென், கோட்டு, கவ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டொமஸ்டிக் அனிமல்ஸும் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹியூமன்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் வந்து பிளெயின்ஸில் தான் வந்து நிறையா நாள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பீரியடில் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணுறது அப்படின்ற அந்த ஸ்கில் மட்டும் டெவலப் பண்ணல. வேறு என்ன ஸ்கில் தான் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட், கைவினை பொருட்கள்லாம் எப்படி செய்கிறது அப்படின்ற அந்த ஸ்கில்ஸும் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பிளேஸில் அவங்க வந்து பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிருக்கிறதுனால ஈல்டிங் ப்ராசஸும் வந்து நல்லா வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ கிராப்ஸ் உற்பத்திலாம் நிறையா வந்து பெருக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிரெயின்ஸ் எல்லாம் நிறையா எக்ஸஸாக கிடைக்க கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானதை வந்து கன்சியூம் பண்ணிவிட்டு மீதி வந்து சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய கிரெயின்ஸை வந்து மற்ற குரூப் ஆஃப் பீப்புளோட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மற்ற குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மற்ற ஊரில் ஏதாவது வந்து அந்த கிரெயின்ஸுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு போய் விற்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை வந்து எப்படி விற்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இல்லாத பொருட்களை அந்த எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட வாங்கி விற்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் வந்து பேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம், பண்டமாற்று முறை. ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான பேட்டர் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. காசு அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது, காயின்ஸ்லாம் அப்போ வந்து கிடையாதுனால பேட்டர் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரேடர் காமர்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு இதுதான் வந்து இந்த பேட்டர் சிஸ்டம் தான் வந்து ஒரு ஆரிஜினாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் டவுன் சிட்டிஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி தான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் வேர்ல்டு வந்து டெவலப் ஆகிறதுக்கு காரணமே அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் வந்து பண்ணனால தான். ஸோ இதான் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புளோட லைஃப் ஸ்டைல். ஸோ எப்படி அவங்க வாழ்ந்திருக்காங்க, எப்படி அக்ரிகல்ச்சர் எல்லா ப்ராசஸும் எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் சில இடங்களில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது எந்தெந்த ஊர்லன்னு பார்த்தோன்னா விழுப்புரமில் கீழ்வலை அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு கேவ்ஸில். அப்புறம் மதுரையில் உசிலம்பட்டியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தோன்னா குமுதிப்பதி அப்படின்ற ஊரில் வந்து இருக்குது இந்த கேவ்ஸில். அதே மாதிரி கோயம்புத்தூரில் வந்து மாவடைப்பு அப்படின்ற ஊரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு நீலகிரிஸில் வந்து பார்த்தோன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் கரைக்கையூர் அப்படின்ற ஊரில் பொறிவரை கேவ்ஸில் இந்த மாதிரியான ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் பெயிண்டிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து தமிழ்நாட்டில் நிறையா ராக் பெயிண்டிங்ஸ் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் சேர்ந்து ராக் பெயிண்டிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து நியூ சமச்சீர் புக்கில் 6th standard term 1ல் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் 1 ஆனால் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்றதில் அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். அதே மாதிரி யூனிட் 2ல் ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள்ஸ்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதையும் வந்து நம்ம இந்த யூனிட்டில் முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. 2 யூனிட் வந்து நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இந்த நியூ சமச்சீர் புக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த யூனிட்டோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.